வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் இதில் பயிற்சி 5ல் 4ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Q மற்றும் R ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டிற்கு இணையானதும் P என்ற புள்ளி வழி செல்வதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒரு நேர்கோட்டோட சமன்பாடு கண்டுபிடிக்கணும். அது எந்த புள்ளி வழியே செல்கிறது? இந்த P என்ற புள்ளி வழியே செல்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு புள்ளிகளை இணைக்கும் போது ஒரு நேர்கோடு இருக்கு. அந்த நேர்கோட்டுக்கு இணையாக இருக்கிறது. இணைனா நமக்கு பிரச்சனையே இல்லை. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? இந்த ரெண்டு புள்ளியோட சாய்வு கண்டுபிடிக்க போறோம். அதுதான் என்னது? நமக்கு தேவையான கோட்டோட சாய்வு. அப்ப சாய்வு கண்டுபிடிச்சிட்டோம். இங்க புள்ளி இருக்கு. புள்ளி சாய்வு வடிவத்தை பயன்படுத்தினா ஈஸியா கணக்கு முடிஞ்சிடும். ஆரம்பிக்கலாமா? முதல்ல எதோட சாய்வு கண்டுபிடிக்க போறோம்? QR-ஓட சாய்வு கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, Qன்ற புள்ளி என்னது? 3, -2 6ன்ற புள்ளி -5, 4 இதோட சாய்வு தான் கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, சாய்வை நம்ம எம்ன்ற எழுத்த கொண்டு குறிப்போமா? ஃபார்முலா என்ன? y2 - y1 / x2 - x1. இதான் ஃபார்முலா. முதல் புள்ளிய நம்ம x1 y1 ரெண்டாவது புள்ளிய x2 y2 எடுத்துக்கிடுவோம். அப்படியே பிரதியிடுங்க. ஈக்குவல் டு y2 - y1. y2ஓட மதிப்பு பாருங்க 4. ஃபார்முலா மைனஸ் y1ஓட மதிப்பு -2. y1ல ஒரு மைனஸ், ஃபார்முலா அப்போ என்ன ஆயிரும்? பிளஸா மாறிடும். பை x2 - x1. x2ஓட மதிப்பு -5, ஃபார்முலா மைனஸ் x1ஓட மதிப்பு 3. இதை சுருக்கிடுவோமா? ஈக்குவல் டு 4 2 கூட்டினா 6 பை 2 ஒரே குறி கூட்டி அதே குறியை போடணும். அப்போ 5 3 கூட்டினா 8. என்ன 8? -8. நான் மைனஸை மேலே போட்டுக்கிறேன். ரெண்டும் ஒன்று தான். பகுதியில் போட்டாலும் சரி, தொகுதியில் போட ரெண்டுமே ஒன்று தான். எங்க போடுறது சிறப்பு? மேலே தொகுதியில் போடுறது தான் சிறப்பு. சரியா? இதை நம்ம கேன்சல் பண்ணா கேன்சல் பண்ணலாம். பாருங்க, என்ன வரும்? கேன்சல் பண்ணா 2 படு 2 6 4 2 8. அப்ப என்ன வந்திருக்கு? -3/4. இப்ப பாருங்க, கீழே எழுதிக்கலாமா? therefore தேவையான நேர்கோட்டின் சாய்வு எவ்வளவு சாய்வு? -3/4 தான். இணைதானே, அப்ப சாய்வு மாறாது. மேலும் எந்த புள்ளி வழியே செல்கிறது? P என்ற புள்ளி வழியே செல்கிறது. P என்ற புள்ளி என்ன? -5,2 வழி செல்கிறது. சரியா? அப்ப பாருங்க, நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? சாய்வு கிடைச்சிருச்சு. ஒரு புள்ளி இருக்கு. அப்ப சாய்வு புள்ளி வடிவம். ஃபார்முலா என்ன? y - y1 = m × x - x1. இப்ப பாருங்க, இந்த புள்ளி தான் x1 y1. இது சாய்வு m. அப்படியே மாத்துங்க. y - y1. y1ஓட மதிப்பு 2. m பாருங்க -3/4. x - x1ஓட மதிப்பு -5. இங்க ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப என்ன மாறிடும்? இங்க ஒரு மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். +5. இப்ப பாருங்க, 4 பகுத்துல இருக்கு. இந்த பக்கம் தான் பெருக்கலா மாறும். அப்ப 4 × y - 2 = -3 மட்டும்தான் அங்க இருக்கு. 4 இந்த பக்கம் போயிருச்சு. x + 5. இப்ப பாருங்க, 4 உள்ள பெருங்க. 4ஐயும் y பெருக்குனா 4y, மைனஸ் அப்படியே வந்துடும். 4 2 8. இந்த -3 அப்படியே உள்ள பெருங்க. -3 x பெருக்குனா -3x, பிளஸ் மைனஸ் பெருனா மைனஸ் 3 5 15. இப்ப பாருங்க, எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வந்துருமா? 4y -8. இடது பக்கம் கொண்டு வாங்க. +3x மாறும். இடது பக்கம் கொண்டு வாங்க. +15 மாறும். ஈக்குவல் டு 0. நமக்கு நேர்கோட்டோட சமன்பாடு முதல்ல என்ன இருக்கணும்? x உறுப்பு இருக்கணும் 3x. அதுக்கடுத்து y உறுப்பு இருக்கணும் +4y. கடைசியில் மாறிலி உறுப்பா இருங்க. +15 -8. 15ல் 8 கழிச்சோம்னா 7. என்ன 7? பெரிய நம்பர் பிளஸ் இருக்கு. அப்ப +7 ஈக்குவல் டு 0. இதான் என்னது? நமக்கு தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.